லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி. எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும், டிவிகே டிஎம்கே எல்லாம் ஒளியும் எங்களுடைய ஆட்சி. அவரை பார்த்து கொண்டிருக்கும். அவர் பேசும் பொழுது அத்த ரசிகரும் கை 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 தட்டலும், கை ரசிகரும் அத்த ரசிகரும். அவர் மாநாடு எப்படி இருக்கு? வெறித்தனமாக இருக்கு. விஜயனுக்கு மட்டும்தான். ஸ்டாலின் வந்தா நாட்டி விடுவோம். அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தா மண்டலே வெட்டு விழுவோம். சூடா சுண்டலு விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா. கடவுளே விஜய் அவர் அணில் கூட்டம் சொல்றாருல, நாங்க அணில் கூட இல்ல. சீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூடாது. ஏடா கூட பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவோம். அவன் சாவ போறான், கூட சேர்த்து செத்துருவான், அவ்வளவுதான். ஏங்க இது மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமாங்க? காசு கொடுக்காம போய் மரத்தை கட்டி முடிச்சு அழுதுறாங்க. அவனா பொட்டாங்க. அவன் நேரம் இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம்ல, இங்க வந்து பேச சொல்லுங்க. அடிச்சு ஓட விட்டுருவான். அவனா இவ்வளவு தளபதி பிள்ளைங்க நிக்கிறோம், இங்க வந்து பேச சொல்லு. நடிகர் விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணும் தமிழ்நாட்டுல அவனை காதலிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க.